அமுதா, அமுதா, அமுதா. என்னங்க, என்ன ஆச்சு? அண்ணியை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? செல்லமா எந்த தப்பும் பண்ணலன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அப்படியா? அவங்க மௌனமா இருந்தது யாரையோ காப்பாத்துறதுக்கு தானே நம்ம ஏற்பாடு பண்ண லாயர் நிரூபிச்சிட்டாரு. அதனால கோர்ட் அவங்கள விடுதலை பண்ணிடுச்சு. மந்திரி பையனை கொலை பண்ணது யாரு? அஞ்சலி. அஞ்சலியா? அவ தன்னை கெடுத்தவங்கள பழி வாங்கறதுக்காக ஆளை வச்சு ஒவ்வொருத்தரைய கொலை பண்ணியிருக்கா. அவ மனசுக்குள்ள இப்படி ஒரு வைராக்கியம் இருந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கவே முடியல. பாவம் ஏகே சார், ரொம்ப நல்ல மனுஷன். இதெல்லாம் எப்படி தாங்கிக்க போறாருன்னு தெரியல. அவருக்கு போய் இப்படி ஒரு வேதனையா? நான் சொல்றத கேட்டீங்கன்னா இன்னும் நீ அதிர்ச்சி ஆவ, வேதனைப்படுவ. அஞ்சலி ஜெயிலுக்கு போகும்போது அங்க ஏகே சார் வந்து பார்க்க கூட இல்ல. ஏன்? அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி வா சாப்பிடலாம். அமுதா, செல்லம்மா வெளியில வரணுங்கிறதுக்காக நீ விரதமெல்லாம் இருந்த. இப்பதான் அவங்க விடுதலையாகி வெளியில வந்துட்டாங்கல்ல, இப்ப சாப்பிடலாம்ல? சாப்பிடலாமா? அம்மா, அம்மா. இது வரேன்டா, வரேன். இந்தா. என்னம்மா? நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். செல்லம்மா விடுதலை ஆயிட்டான்னு சொன்னல, அதான் பாயசம். உன் பொண்டாட்டி எடுத்து குடிக்க சொல்லு. எடுத்துக்க. அண்ணி விடுதலை ஆயிருக்காங்கன்னு பாயசம் குடுக்குறீங்களா இல்ல? செல்லம்மா விடுதலை ஆயிட்டா வடை பாயசத்தோட படையல் போடுறேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி உடனே நடந்துருச்சுல்ல, அதான் பாயசம். இந்தா எடுத்து குடிக்க சொல்லுடா. எடுத்துக்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். உனக்காகவோ அன்னிக்காகவோ நான் இதெல்லாம் வேண்டிக்கல. என் புள்ள பாவம் சோறு தண்ணி இல்லாம அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா சாப்பிடணும், அதுக்காக தான். இதையாவது வயிறார குடிடா. வா வந்து சாப்பிடு வா. வாசு. என்னம்மா? ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு? அம்மா, அம்மா என்னாச்சு? அத்தை, அத்தை, காஃபி. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? என்ன வாசு, உங்க அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னேன். ஆனா நீங்க பார்த்த மாதிரியே தெரியலையே. ரொம்ப டென்ஷன்ல இருந்ததுனால பிபி ஏறி இருக்கு. ஆமா, அவங்க வேளா வேலைக்கு சாப்பிட்றாங்களா? அமுதா, இங்க வாங்க. வயசானவங்கள நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். நான் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகள்லாம் வேலை வேலைக்கு கொடுக்குறீங்களா? சாரி டாக்டர், கொஞ்ச நாளா எங்க வீட்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அதனால அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட நான் கவனிக்கல. என்ன வாசு, உங்க அம்மாவை இப்படி கவனிக்காம விட்டுருக்கீங்க? இல்ல, அவங்க கரெக்டா சாப்பிட்டுருவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையே, அவங்க கொஞ்ச நாளா ஒழுங்காவே சாப்பிடாம இருந்திருக்காங்க. நீங்களும் கவனிக்காம இருந்திருக்கீங்க. அமுதா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நீங்க சாப்பிடாம இருந்துறீங்க. நீங்க சாப்பிடாததுனால வாசுவும் சாப்பிடாம இருக்காரு. வாசு சாப்பிடாததுனால அந்த அம்மாவும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. இத பாருங்க வாசு, நீங்க ரொம்ப தெரிஞ்சவருங்கிறதுனால சொல்றேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். உங்க கவனக்குறைவால அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்தாயிடும். சாரி டாக்டர், இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன்.
சரி, இந்தாங்க. இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் வேலை வேலைக்கு இனியாவது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ம். வாசு, நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? ம். அம்மாவோட டென்ஷன் குறையறதுக்காக எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் கூட்டு போங்களேன். ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை அவங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர். சரி, நான் கிளம்புறேன். அம்மா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கூடிய சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அமுதா, நான் கொடுத்த மருந்து மாத்திரை இனிமையாவது ஃபாலோ பண்ணுங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதுங்க. நான் வரேன் வாசு. ம். என்னம்மா, ஏம்மா சாப்பிடல? டேய், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் புள்ள சாப்பிடாம பட்னியோட அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது பெத்த தாய் நான் மட்டும் எப்படிடா சாப்பிட முடியும்? இந்த பாரு, எனக்கு மருமகளை தான் பிடிக்காது. என் மகன்னா எனக்கு உசுருப்பா. சரி, டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 2-3 நாள் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. எனக்கு என்னமோ இந்த வீடு பிடிக்கவே இல்லைடா. வேற நல்ல வீடா பார்த்துட்டு எங்கேயாவது போயிடலாம். ஒரே வெக்கையா இருக்கு, மூச்சு முட்டுதுப்பா. வாசு, நான் ஒரு யோசனை சொல்றேன். பேசாம உன் வேலையை விட்டுரு, நம்ம கிராமத்துக்கே போயிடலாம்ப்பா. அம்மா, வேற ஒரு நல்ல வீடா கூட பாத்துக்கலாமா? வேலையெல்லாம் விட முடியாது. ஏய், நல்ல வீடா இதை விட பெரிய வீடா பார்க்கணும்னா வாடகை அதிகமாகுமே. என்னங்க, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு அண்ணன் ஸ்ரீபெரும்புத்தூர்ல 2 கிரவுண்ட் இடம் கொடுத்தாருல, அந்த இடத்த வித்துட்டு நம்ம புதுசா ஏதாவது பிளாட் வாங்கிக்கலாமா? அம்மா, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ முதல்ல ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பத்திரத்தை எடுத்துட்டு போய் பாரு. அதுல என்ன வில்லங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? ஏகே, என் பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ சாமியார் மாதிரி நின்னுகிட்டு இருக்க. ஏகே, நீங்க நல்லவரா இருந்தா மட்டும் பத்தாது, குடும்பத்து மேல கொஞ்சம் பாசமும் இருக்கணும். கடைசியில அந்த செல்லம்மாவாலேயே நம்ம குடும்பமே அழிஞ்சிடும் போல இருக்கு. ஏகே, போய் நம்ம பொண்ணை கூட்டிட்டு வா. ஏகே, ஏகே சார், சொன்ன டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? வெளியில சார், ஒரு போடா. நிமிஷம் சார். ஒன்ன தான சொல்றேன், மரியாதையா வெளியில போ. சார், உங்களை தான் கூப்பிடுறேன். ஏகே, இவரை உங்களுக்கு தெரியுமா? சொல்லு ஏகே. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், யாரா நீ? எதுக்காக இங்க வந்த? கோவப்படாதீங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் இங்க வந்திருக்கேன். டேய், நீ எதுக்குடா அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்? படுபாவி, நீங்க எல்லாம் பண்ண தப்புக்கு ஏன் பொண்ணு தண்டனை அனுபவிக்க போறா? ஏன்டா அப்படி பண்றீங்க? மது, கொஞ்சம் பேசாம இரு. டேய், யாரா நீ? முதல்ல வெளியே போ. போடா. பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல சார். முரளியை கொல்லும் போது செல்லம்மா குறுக்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. டேய், முரளியை நீதான் கொன்னியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இனிமே இங்க இருக்க முடியாது சார், நான் எங்கேயாவது போயிடுறேன். அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? மது, நீ சும்மா இரு. இத பார், நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு. அதே எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏகே, இவ அஞ்சலி கிட்ட உன்னை கெடுத்தவங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு அவ மனசு கெடுத்திருக்கான். அதுக்காக அஞ்சலி உங்களை ஏமாத்தி இவருக்கு நிறைய பணம் வாங்கி கொடுத்திருக்கான். இப்போவும் நான் பணத்துக்காக தான் சார் வந்திருக்கேன். எனக்கு பணம் வேணும், நிறைய பணம் வேணும். கொடுக்குறீங்களா? டேய், உனக்கு வேண்டிய பணத்தை நான் தருவேன். அஞ்சலியை காப்பாத்தணும்னு நான் உன்கிட்ட எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்டு போனவன் தானே. மது, நீ இவனுக்கு பணம் கொடுத்திருக்கியா?
சொல்லு மது, பணம் கொடுத்துருக்கியா அவனுக்கு? ஆமா, நாங்களா இவனை தேடி போகல, அஞ்சலி தேடி இவன் தான் வந்தான். நம்ம அஞ்சலியை மிரட்டி இவன் பணம் வாங்கினான்னு தெரிஞ்சதும் நான் இவனை கூப்பிட்டு பேசினேன். ஆனா இவன் என்னையே ஏமாத்திட்டா. ஏகே, இன்னைக்கு என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. அவ எங்க இருக்காளோ என்ன ஆச்சோன்னு எதுவுமே தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, இவனுக்கும் செல்லம்மாக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. முரளியை கொலை பண்ண போன இடத்துல அந்த செல்லம்மா மாட்டிக்கிட்டான். இவன் தப்பிச்சு வந்து நம்மள பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். முதல்ல இவனை அடிச்சு துரத்துங்க. டேய் போடா வெளியில, போடா சொல்றேல. டேய் போடா வெளிய. சார் நான் போறேன் சார், எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் தேவைப்படுது. பணத்தை கொடுங்க, நான் கிளம்பிட்டே இருக்கேன். எங்க பொண்ணே எங்களுக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கணும்? உங்க பொண்ணோட கடைசி ஆசை நிறைவேற வேண்டாம்? அந்த சதீஷ கொன்னாதான் அஞ்சலியோட ஆசை நிறைவேறும், அவ சந்தோஷப்படுவா. அட பாவி, ஏன் மாப்பிளைய கொல்ல போறியா? ஏண்டா ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிற? இது ஏன் ஆசையோ வெறியோ இல்ல, உங்க பொண்ணு அந்த 4 பேர் நாசம் பண்ணாங்கல்ல, உங்க பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா. அது காரணமானவங்களை கண்டதுண்டமா வெட்டி போட வேண்டாம்? அப்படி வெட்டி போட்டாதான் அஞ்சலியோட அப்பா அம்மா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சதீஷை கொலை பண்ணதும் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன், கவலையே படாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அஞ்சலி ரிலீஸ் ஆயிடுவா. சார் நீங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுங்க சார், நான் கிளம்பிட்டே இருக்கேன். ஏகே, இத பாரு, சதீஷ் ஒண்ணு பண்ணிடாத. வாழ்வோ சாவோ, இனிமே அஞ்சலி சதீஷோட தான் வாழணும். அஞ்சலியும் அதான் ஆசைப்படுற. அவ சின்ன பொண்ணுங்க, நாம தான் எடுத்து சொல்லணும். நெருப்போட வாழ முடியாதுன்னு அவளுக்கு புரிய வச்சு அந்த நெருப்பையே அழிக்கணும். என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன பண்ணுவேனே தெரியாது, முதல்ல வெளிய போ. போடா வெளிய. வாங்க மேடம். ஏகே சார் இருக்காங்க. உள்ளதா இருக்கார், போங்க. சார் அனாவசியமா என்ன பகைச்சுக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் மோசமானவன் இல்ல. அஞ்சலி வாழ்க்கைக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். செல்லம்மாவுக்கு துரோகம் பண்ணி தான் அவங்கள போலீஸ்ல மாட்டி விட்டேன். எல்லாம் உங்க பொண்ணுக்காக தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். சார் யாருன்னு பாருங்க, யாரா இருந்தாலும் பேசி அப்படியே அமைச்சிருக்க. மீறி ஏதாவது நடந்துச்சு ஷூட் பண்ணிடுவேன். செல்லமா, அஞ்சலி எங்க? அவளை கூட்டிட்டு வரலையா நீ? உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா? என்ன விஷயம்? உன்னை காப்பாத்த தானே அஞ்சலி வந்தா. எங்க அவ? ஏகே, என்ன மன்னிச்சிடுங்க. வாயும் வயிறுமா இருக்கிற அஞ்சலியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் முரளிய நான் கொண்டேன்னு ஒத்துக்கிட்டேன். அவ என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக உண்மை எல்லாமே சொல்லிட்டு குற்றத்தை ஏத்துக்கிட்டா. கோர்ட்ல அவ வாக்குமூலத்தை ஏத்துக்கிட்டு ரிமாண்ட்ல வச்சுட்டாங்க. சார், ஏகே சார்,
பாத்தியா ஏகே, நம்ம பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லி தேடி வந்து நம்மள கேவலப்படுத்துறா. என்னங்க இது? நான் என்ன பேசுறேன், நீ நீங்க என்ன பேசாத. உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். நீ தூண்டி விட்டதுனாலதான் அஞ்சலி எல்லாரையும் பழிக்க பழி வாங்கணும் துடிச்சா. நீ வெளியில இருக்க, என் பொண்ணு ஜெயில இருக்கா. மது, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அஞ்சலி கிட்ட என்னைக்கும் யாரையும் பழி வாங்கணும்னு சொன்னதே இல்லை. அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு தான் சொல்லிருக்கேன். எனக்கு யாராவது துரோகம் பண்ணா அவங்களுக்கு நான் மறுபடியும் துரோகம் பண்ண மாட்டேன். எந்த விஷயத்துல என்ன கெடுத்தாங்களோ அந்த விஷயத்துல நான் சாதிச்சு காட்டுவேன். அஞ்சலி ஏன் பொண்ணா நினைச்சதுனாலதான் நான் அதையே தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். பொண்ணை கெடுத்தவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுன்னு சொன்னேன். ஆனா அவதான் ஆளுகளை வச்சு இப்படி கொண்டு இருக்கா. ஏகே, நான் இப்பவும் சொல்றேன், அஞ்சலிக்கு இப்படி பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்ல. அந்த பாவி இருக்கல, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற சஞ்சீவி, அவன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அஞ்சலி மனசு கெடுத்து இந்த கொலையெல்லாம் செஞ்சிருக்கான்.